ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி அயில மீன் ஒரு கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே சமயத்தில் டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். அதுக்கு 1 கிலோ அயில வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் நம்ம குழம்புக்கு எப்போவுமே நம்ம முன்னாடி மேரினேட் மட்டன் சிக்கன் பண்ணுற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சோம்னா அந்த ஃபிஷ்ஷில் நல்லா உப்பு காரம் பிடிக்கும். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, இது 3 மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் அரைக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூனுக்கு குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக 2 தக்காளி பழம். இதை நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கலாம். அந்த மசால் அந்த மாதிரி அரைக்கிறது ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம். அந்த மாதிரி அரைச்சி அது தனியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நான் மண் சட்டியில் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே சமைப்பாங்க தானே. ஆனால் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயும் சரி தேங்காய் எண்ணெயும் சரி ரொம்ப அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். 2 குளிக்கரண்டி எண்ணெயில் கடுகும், கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம், ரொம்ப போட வேண்டாம், கசந்துரும். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு பொரிஞ்சது நல்லா ஒரு செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தோடு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ உருவி வேணாலும் போட்டுக்கோங்க. 2 இனுக்கு போட்டிருக்கேன். அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூனுக்கு, நான் காமிக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூனுக்கு வெறும் மல்லித்தூள், தனியாத்தூள்னு சொல்கிறோம்ல, அது 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இது இல்லாமல் குழம்பு மிளகாத்தூள் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த 2ஐயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். ஆனால் இது மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது மல்லித்தூளும் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணும்போது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி வணங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரியிற மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை ஒரு 1.5 டம்ளர் மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரியும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதும் வெங்காயம் வதங்குறதும் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டே குழம்புல கொடுக்குறது. இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருந்தேன். இந்த 1 கிலோ மீனுக்கு 2 தக்காளி பழம் அரைச்சிருக்கோம். இந்த எலுமிச்சம்பழ புளி கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த எலுமிச்சம்பழ புளியை அளவு இருக்கிற புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1.5 டம்ளருக்கு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். புளி தண்ணி கெட்டியாக இருக்க வேண்டாம், குழம்பு கொஞ்சமாக இதாகட்டும், ஏன்னா திக்காக ஆகும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரியிற ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அயில மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் போட்டதையுமே ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்துருங்க, சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நான் அந்த ஸ்லிட் பண்ணி அந்த கட் பண்ணி போட்டோம்னா மீன் இது கிடைக்காது எல்லாத்துக்கும். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி தலையோடு தான் நான் சேர்த்துறேன். தலை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மீன் ஃபுல்லாக இதுக்குள்ளே இந்த குழம்புக்குள்ளே போட்டுட்டு கரண்டி விடாமல் கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா போதும். லேசாக சைட்லேருந்து அப்படியே இது பண்ணிங்கன்னா போதும். இது பிகினர்ஸ்க்காக நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேங்க. ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கிளறி மீனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். பார்த்திங்கன்னா சைட்லேருந்து அப்படி லேசாக பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே எல்லாம் இதாகிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு அதான் 3-4 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ நம்ம கரண்டியை லைட்டாக உள்ளிருந்து விட்டு இது பண்ணால் போதும், இல்லைன்னா உடஞ்சிரும் மீன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த குழம்பு நான் இப்போ நிறுத்திட்டேன். அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறமும் கொதிச்சிட்ருக்கு. அதாங்க அந்த மண் சட்டியோட ஸ்பெஷல். ஒவ்வொரு டைமுமே நான் சொல்லுவேன். அந்த சூடும் அந்த ரொம்ப நேரம் வச்சுக்கும், அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அந்த கலரே பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறக்கே ஒரு டெம்ட் ஏற்றும். நான் எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா கலரும் சரி அந்த குழம்பும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக அடிப்பொலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அயில மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பார்க்குறக்கு மத்தி மாதிரியே இருக்கும், ஆனால் அயில வேறு நிறைய அந்த மெர்க்குரி ஏதோ இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அடிக்கடி சேர்த்த வேண்டியதில்லை. மத்தி அளவுக்கு அடிக்கடி சேர்த்தலைனாலும்
இடையில சாப்பிட்லாம். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் சாதத்தோட லஞ்சுக்கும் வச்சுக்கிட்டேன். நைட்டு இட்லிக்கு வந்து 2 இட்லி வச்சு கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குங்க இது நான் அயில மீனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே இதில் வந்து எந்த மீனுக்கு வேணாலும் நான் சொல்லியிருக்கிற இந்த அரைப்பு அதை பேஸ்ட் நான் என்னென்ன அரைச்சணும் என்ன போட்டணும் அந்த மாதிரி போட்டு கூட எல்லா மீனுக்குமே செய்யலாம். சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கலாங்க. டாட்டாங்க.